மகாபிஷன் என்ற ஒரு மன்னன் பூமியில் நல்லாட்சி புரிந்து வந்தான். அவன் செய்த நன்மைகளின் பலனாக இறந்த பிறகு தேவலோகத்தை அடைந்தான். அங்கு ஒரு நாள் தேவர்களுடன் பிரம்மாவை வணங்கிக் கொண்டிருந்த போது கங்காதேவி வெளிப்பட்டாள். அப்பொழுது காற்றில் கங்காதேவியின் உடை சற்றே விலகியது. இதை பார்த்த தேவர்கள் அனைவரும் தலை குனிந்து விட்டனர். ஆனால் மகாபிஷன் கங்காதேவியின் அழகை காமங்கொண்டு மயங்கிப் போனான். இதை பார்த்த பிரம்மா கடும் கோபத்துடன், நீ மனிதராக பிறந்து கங்காதேவியால் துன்பப்பட்டு பின்னர் மீண்டும் நல்லுலகை அடைவாய் என்று சபித்தார். இதன் விளைவாக மகாபிஷன் பூமியில் பிரதீப் மன்னனின் மகனாக பிறந்தான். அவனுக்கு சந்தனு என்று பெயர் வைத்தார்கள். மறுபுறம் கங்காதேவியும் மகாபிஷனை நேசித்திருந்தாள். ஆனால் இந்த சாபம் காரணமாக கவலையுடன் அங்கிருந்து சென்றாள். அதே நேரத்தில் அஷ்டவசுக்கள் 8 புகழ் பெற்ற தேவர்கள் வேதனைக்குள்ளாகி இருந்தனர். அவர்களை பார்த்த கங்காதேவி என்ன காரணம் என்று கேட்டாள். அவர்கள், வசிஷ்ட முனிவரால் பூமியில் மனிதர்களாக பிறக்க வேண்டும் என்று சபிக்கப்பட்டு விட்டோம். நீயே எங்கள் தாயாக வேண்டும் என்று கேட்டுக்கொண்டனர். கங்காதேவியும் இதை ஒப்புக்கொண்டு, உங்களுக்கு யார் தந்தையாக இருக்க வேண்டும் என்று கேட்டாள். அதற்கு அவர்கள், பூமியில் பிரதீப் மன்னனுக்கு சந்தனு எனும் மகன் பிறக்க இருக்கிறான். அவனே எங்கள் தந்தையாக இருக்க வேண்டும் என்று கூறினார்கள். இதை கேட்ட கங்காதேவியும் மகிழ்ச்சி அடைந்தாள்.